Kids, good morning. How are you all? I hope you all are doing fine. We have come to the last part of the term. End of the term vandachu. Today we will be seeing the last lesson of the term. It is all about air, kaathu patti. Be attentive, listen to the video and study well because as we told you earlier, there is an evaluation test. Okay, it is a proper test. 25 marks க்கு 4 paper வருமா. So it will be about the entire term. Entire termல இருந்து questions வரும். So attentive-ஆ videos பாருங்க, notes படிங்க, periodically எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கோங்க, which will be very helpful for you. Okay, now let us go into the lesson. Be ready with your textbook. Air we breathe is the last lesson for this term, children. Learning objectives என்னமா? Know that air is a mixture. Airல நிறைய விதமான gases mixture-ஆக இருக்குது. Understand the composition and components of air. காற்றுல என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. Explain air pollution and its effects. Air pollution ஏன் ஆகுது, அதை எப்படி தடுக்கிறது, அதோட effects என்னன்னு பார்க்க போகிறீங்க. Introduction. Our earth is made of land, water and air. நம்ம பூமி வந்து land இருக்குது, வாட்டரும் இருக்குது, ஏரும் இருக்குது. நிலம், காற்று ப்ளஸ் வாட்டர், நீர். All three components are very much important for the survival of all living creatures. எல்லாரும் உயிர் வாழறதுக்கு இந்த மூணுமே முக்கியம். உயிருள்ள ஜீவராசிகள்லாம் வாழறதுக்கு லேண்டும் வேணும், வாட்டரும் வேணும், ஏரும் வேணும். Air is present all around us and is very important for our lives. நம்மளை சுற்றி காத்திருக்கு, நம்ம வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம். It is very important to cause rain and for the growth of crops. மழை வர்றதுக்கும் ரொம்ப முக்கியம். And growth of crops வளர்கிறதுக்கும் ஏர் ரொம்ப முக்கியம். It is needed for the respiration of plants and animals. பிளான்ஸும் அனிமல்ஸும் மூச்சு விட்டு சுவாசிக்கிறதுக்கும் ஏர் ரொம்ப முக்கியம். Activity. Take a squeezable bottle, make a hole on the lid and close the bottle tightly. Bring the bottle near your face and press the bottle. What do you feel? ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஃபுல்லாக காற்றை நல்லா ஊதிட்டு புசுக்குன்னு அடிச்சிங்கன்னா உங்கள் மூஞ்சில் காற்று வந்து லிட்டு வந்து வெளியில் விழும், காற்று வந்து அடிக்கிறது தெரியும். ஸோ யூ கேன் ஃபீல் த ஏர். அதாவது அந்த லிட்டில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடிக்க சொல்கிறாங்க. ஸோ தட் அந்த ஓட்டை வழியாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக காற்று உங்கள் மூஞ்சில் அடிக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர் இன் அவர் டெய்லி லைஃப். டெய்லி லைஃபுக்கு காற்று நமக்கு எப்படி தேவை? ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் ஏர் இஸ் நீடட் ஃபார் ரெஸ்பிரேஷன். ஸோ காற்றுல இருக்க ஆக்சிஜன் நமக்கு ரெஸ்பிரேஷனுக்கு, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப முக்கியம். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா, ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட்டு, அதை தான் நம்ம ரெஸ்பிரேஷன்னு சொல்கிறோம். அந்த ரெஸ்பிரேஷனுக்கு ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். We can speak and hear the sound only when there is air around. நம்ம பேசுகிறது நமக்கும் மற்றவங்களுக்கும் கேட்கணுன்னா ஏர் தாம்மா மீடியம், அது இருந்தால் தான் கேட்கும். ஏர் ஹெல்ப்ஸ் இன் த டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் ஃபார் பிளான்ட் ரீப்ரொடக்ஷன். பிளான்ட்ஸ் எல்லாம் ரீப்ரொடியூஸ் ஆகி சீட்ஸ் வந்து புது செடி வர்றதுக்கும் ஏர் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. சீடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பறந்து போய் விழறதுக்கு ஏர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டிஸ்பர்சலுக்கு. மான்சூன் அண்ட் ரெயின் அக்கர்ஸ் டியூ டு த விண்ட் ஆக்ஷன். விண்டோடைய ஆக்ஷன், வேகமான காற்றோடைய ஆக்ஷனால தான் மான்சூனும் நடக்குது, ரெயினும் வருது. ஓகேவா? ஏர் ரெகுலேட்ஸ் த அட்மாஸ்ஃபரிக் டெம்பரேச்சர். நம்மளோட அட்மாஸ்ஃபியரோட ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த ஏர் தான். Tick the objects which has air in it. எதுலெல்லாம் காற்று இருக்கோ you have to tick. It's a very simple activity. You do it as a homework. Next you have air is a mixture. Air வந்து மிக்சர்னு பார்த்தோம், காம்பினேஷன் ஆஃப் மெனி கேஸஸ்னு பார்த்தோம். We will see that in detail. The air we breathe consists of a mixture of gases. நிறைய கேஸஸ் கலந்தது தான் ஏர். It contains solid and liquid particles too. நிறைய சாலிட் பார்ட்டிகிள்ஸும் இருக்குது, லிக்விட் திரவமான பார்ட்டிகிள்ஸும் இருக்குது. ஏர் கேன் பி செப்பரேட்டட் இன்டு இட்ஸ் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் சச் அஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன். ஏரை வந்து தனித்தனியாகவும் பிரிக்கலாம். அதில் இருக்க ஆக்சிஜன் தனியாக, நைட்ரஜன் தனியாக பிரிக்கலாம். வாட்டர் வேப்பர் மிக்சஸ் வித் ஏர் அண்ட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். தண்ணி கொதித்து நீராவியாக போகுது இல்லையா, அதான் வாட்டர் வேப்பர். அதுவும் காற்றோட கலந்து காற்றுல ஒரு பாகமாக இருக்குது. ஏர் ஆல்சோ கண்டைன்ஸ் டஸ்ட் அண்ட் ஸ்மோக். இது தவிர காற்றுல டஸ்ட் இருக்குது, ஸ்மோக் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதான் பொல்யூட்டன்ஸ், காற்றை கெடுக்கிற ஏர் பொல்யூட்டன்ஸ். ஏர் ஷோஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் த கேஸஸ் ப்ரெசன்ட் இன் இட். காற்றை நீ எங்கே எடுத்து பார்த்தாலும் எல்லா கேஸுடைய ப்ராப்பர்ட்டியும் அதில் இருக்கும்.
எக்ஸாம்பிள் ஏர் சப்போர்ட்ஸ் கம்பஷன் பிகாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் இட். கம்பஷன்னா எரியிறது. ஆக்சிஜன் காற்றுல கலந்துருக்கிறதால காற்று எங்கே இருந்தாலும் ஈஸியாக ஒரு கேண்டிலோ ஒரு விளக்கோ எது வேணாலும் எரியும். வைல் குக்கிங் யூஸிங் firewood, fanning air helps in burning of the firewood. வீட்டில் வந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் ஃபயர்வுட் வச்சு அடுப்பு மூட்டும்போது இந்த மாதிரி ஒரு குழல்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஊதி ஊதி இந்த பைப்பில் நெருப்பை ஜாஸ்தி ஆக்குவாங்க. ஊதும்போது ஏர் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகுது, ஆக்சிஜன் ஜாஸ்தி ஆகுது, ஃபயர்வுட்டில் ஃபயர் நல்லா எரியும். ஸோ தேர் ஆல்சோ ஏர் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஒன்று ஊதுவாங்க, இல்லை ஃபேனிங் ஒரு மாதிரி விசிறி வச்சு வீசுவாங்க. ஓகே. How do we get cool air from a clay water pot on hot sunny day? Clay pot has thousands of tiny pores through which water seeps out. This causes cooling effect. Clay potனா மண்ணு பாத்திரம். அதில் எதுக்குமா தண்ணி ஊற்றி வச்சா ஜில்லுன்னு ஆகிடுது, ஐஸ் வாட்டர் மாதிரி. க்ளே பாட் மேலே நல்லா கவனிச்சிங்கன்னா நிறைய டைனி போர்ஸ், துவாரங்கள் இருக்கும், ஓட்டை இருக்கும். அது வழியாக வாட்டர் வந்து சீப்ஸ் அவுட்னா லேசாக கசியும். இதனால தான் வாட்டர் கூலாகவே இருக்கிறது ஈவன் ஆன் சன்னி டேஸ். This is an activity for you, home activity. Tick the object which gives out water vapor. எதிலிருந்துலாம் நீராவி வெளியில் வருமோ அதை டிக் பண்ணுங்கள், வராததை க்ராஸ் பண்ணுங்கள். The நாதஸ்வரம் and the flute are some of the examples for wind instruments. சில இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் காற்று வச்சு ஃபங்க்ஷன் ஆகுதுமா. அதுக்கு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் நாதஸ்வரம், பிபின்னு சொல்லுவோம், ஃப்ளூட்டு புல்லாங்குழல். இது ரெண்டையுமே காற்று வச்சு தான் நம்ம ஊதுறோம். காம்பசிஷன் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏர். ஸோ காற்றுல என்னெல்லாம் இருக்குது, அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதான் காம்பசிஷன் அண்ட் காம்பனன்ட்ஸ். த காம்பசிஷன் ஆஃப் ஏர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். எப்பவுமே அதில் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்காதுமா, மாறிக்கிட்டே இருக்கும் காற்றுல இருக்கிறது. இட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் ஓவர் டைம். ஒவ்வொரு நேரம் மாறும், ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஏர் இஸ் நாட் அ சிங்கிள் எலிமெண்ட், இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ். ஏரில் ஒரு சிங்கிள் எலிமெண்ட் இல்லை, நிறைய சப்ஸ்டன்சஸ் கலந்துருக்கு. பாருங்கள், இது ஃபுல்லாக ஏர்னு வச்சோன்னா நிறைய இருக்கிறது நைட்ரஜன், 78% நைட்ரஜன். இது ஃபுல்லாக 100ன்னு கணக்கு எடுத்தோம்னா 78 நைட்ரஜன், 21 தான் ஆக்சிஜன். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது இந்த மெலீஸாக தெரியுது அந்த கோடு, 0.03%. ஆர்கான் அண்ட் அதர் கேஸஸ் வந்து 0.07%ன்னு அர்த்தம். பர்சன்டேஜ்னால் 100க்கு இவ்வளோன்னு. இதுக்கு பேர் பை சார்ட்டு, இந்த சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இருக்கிறது நைட்ரஜன், அடுத்தபடியாக ஆக்சிஜன், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, ஃபைனலாக தான் ஆர்கன் அண்ட் அதர் கேஸஸ். தேர் இஸ் another activity in the next page. Write the percentage of the gases present in air. ஸோ இதை வச்சு நைட்ரஜன் எவ்வளோ, ஆக்சிஜன் எவ்வளோ, அதர் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் எவ்வளோன்னு இந்த பர்சன்டேஜஸை எடுத்து எழுதணும். தட்ஸ் ஆல். சிம்பிள் ஆக்டிவிட்டி. ஓகே, டூ இட். நெக்ஸ்ட் யூ வில் see about nitrogen in detail. நைட்ரஜனை பற்றி பார்ப்போம். The amount of nitrogen present in air is about 78%. காற்றுல எவ்வளோ நைட்ரஜன்மா இருக்குது, 78 இருக்குது. இப்போ பார்த்தோம். It is used to fill up food packages to extend their shelf life. லேஸு, குர்குரே, இது மாதிரி சாப்பிட்ற சிப்ஸ் பேக்கெட் உள்ளலாம் அடைக்கிறாங்க பாருங்கம்மா. அது எதுக்குன்னா அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். ஷெல்ஃப் லைஃப்னால் அது எடுத்து வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ் டு ஸ்டோர் லிவிங் செல்ஸ். லிக்விட் நைட்ரஜன்றது வந்து லிவிங் செல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது உயிர் உள்ள சில செல்ஸை மெடிக்கல் லெபார்ட்டரியில் சேவ் பண்ணுவாங்க, அதுக்கு லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ்டு. பிளான்ஸ் நீட் நைட்ரஜன் ஃபார் தேர் க்ரோத். பிளான்ஸுக்கு நைட்ரஜன் ரொம்ப முக்கியம் வளர்கிறதுக்கு. we can see root nodules containing nitrogen in some plants. சில பிளான்ஸோட ரூட்டில் நைட்ரஜன் வந்து மூட்டை மூட்டையாக நாடியூல்ஸாக இருக்குமா. Nowadays people use nitrogen gas to fill the tires of their vehicle. So sometimes வந்து வெஹிக்கிள் டயர்ஸுக்கு நைட்ரஜன் கேஸாக பெட்டர், அதை வச்சு அடைக்கிறாங்க. சம் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆர் யூஸ்ட் அஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆல்சோ. வெடிமருந்து தயாரிக்கிறதுக்கும் நைட்ரஜனோட சில காம்பவுண்ட்ஸு யூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், ஃபுட் பேக்கெட்ஸு, சம் சிப்ஸோ ஏதோ, அதில் நைட்ரஜன் ஃபில் பண்ணி சீல் பண்ணுவாங்க. அந்த சீலிங் மெஷின் தான் இது. In 1772, the Scottish chemist Daniel Rutherford reported noxious air which now we call as nitrogen. அதாவது டேனியல் ருதர்ஃபோர்டுன்றவர் தான் 1772 நாக்ஷியஸ் ஏர்னு சொன்னார். இப்போ அதை நம்ம நைட்ரஜன்னு கூப்பிடுறோம். நெக்ஸ்ட் பேஜ் யூ ஹாவ் ஆக்சிஜன்மா. இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏர். ஏரில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சிஜன்.
The amount of oxygen present in air is about 21%. எவ்வளோமா வேணும்? 20 எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குமா காற்றுல? 21%, 21 இருக்குது. All the creatures cannot live without oxygen. எல்லா உயிரினமும் ஆக்சிஜன் இல்லாமல் வாழவே முடியாது. It can be tested with a piece of glowing splint which relights in oxygen. அதே மாதிரி எரிபொருளுக்கும் ஆக்சிஜன் தேவை. ஓகேவா? Uses of oxygen. All living things use oxygen for breathing. மூச்சு காற்றுக்கு ஆக்சிஜன் வேணும். Oxygen is essential for burning. எரிபொருளுக்கு இதான் burning splint. இது ஆக்சிஜன் இருந்தால் எரியும், ஆக்சிஜன் இல்லைனா அவிஞ்சிரும். ஸோ தே நீட் ஆக்சிஜன் ஃபார் பர்னிங். Oxygen cylinders are used in hospitals to enable the patients to breathe when they cannot breathe normally. பேஷண்ட்ஸால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியல. எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் ரொம்ப அட்டாக் ஆனவங்களுக்குலாம் ப்ரீதிங் முடியலன்னும் போது வென்டிலேட்டரில் என்னமா வைக்கிறாங்க? ஆக்சிஜன் வைக்கிறாங்க. ஆக்சிஜன் இஸ் யூஸ்ட் இன் கேஸ் வெல்டிங். கேஸ் வந்து வெல்டிங், அதாவது ஒரு 2 இரும்பு கம்பியோ அது பற்ற வைக்கும்போது கேஸ் வெல்டிங்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறோம். Mountaineers carry oxygen cylinders at high altitudes. ரொம்ப உயரம் போகும்போது ஆக்சிஜன் கம்மியாயிடும், அதான் ஹை ஆல்டிடியூட்ஸ்னு பேர். அதனால் mountaineers will carry oxygen cylinder. Deep sea divers also carry oxygen cylinders along with them while diving deep into the sea. கடலுக்குள்ளே போகும்போதும் நம்ம கடலில் இருக்க தண்ணியிலேருந்து ஆக்சிஜன் எடுக்க முடியாது, ஃபிஷ்ஷால் மட்டும்தான் முடியும். அங்கேயும் இந்த டீப் டைவர்ஸ்னு பேர், சீ டைவர்ஸ்னு பேர். தே கேரி ஆக்சிஜன் சிலிண்டர் ஆன் தேர் பேக் ஸோ தட் தே கேன் பிரீத் ஈஸிலி. நெக்ஸ்ட் யூ ஹாவ் கார்பன் டை ஆக்சைடு. The amount of carbon dioxide present in air is only 0.03%. எவ்வளோமா இருக்குது கார்பன் டை ஆக்சைடு காற்றுல? ரொம்ப கம்மியாக இருக்குது. Though it is less in percentage, its uses are more and essential. கம்மியாக இருந்தாலும் அதோட யூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. It can be tested with lime water. லைம் வாட்டரை கலந்து டெஸ்ட் பண்ணலாம் கார்பன் டை ஆக்சைடு இருக்கா இல்லையான்னு. The lime water changes from colorless to milky. இப்படி கலர்லெஸ்லேருந்து இப்படி பால் மாதிரி மாறும் கார்பன் டை ஆக்சைடை லைம் வாட்டரில் நம்ம அனுப்பிச்சோம்னா. யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஹெல்ப்ஸ் பிளான்ஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். பிளான்ஸில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப முக்கியம். ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட் பை பிளான்ஸ் இன் த லீவ்ஸ். அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ். நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா ஒரு ரெட் கலர் டின்னில் புசு புசுன்னு அடிப்பாங்க, அதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அதுக்குள்ளேயும் கார்பன் டை ஆக்சைடு அடைச்சிருக்கு. இட் இஸ் யூஸ்ட் இன் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் ஆஸ் ட்ரை ஐஸ் ஃபார் கூலிங் பர்பஸஸ். ட்ரை ஐஸ் வந்து நிறைய கூலிங் பர்பஸஸ்க்கு யூஸ் ஆகும். ஏதாவது ஃபுட் ஐட்டம்லாம் சேவ் பண்ண அங்கேயும் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ் டு மேக் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பாலிமர்ஸ். பிளாஸ்டிக் அண்ட் பாலிமர் பண்ணுறதுக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடு யூஸ் ஆகுது. The Scottish chemist Joseph Black discovered that carbon dioxide is present in air. கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒரு ஒரு டைப் ஆஃப் கேஸ் காற்றுல இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் ஸ்காட்டிஷ் கெமிஸ்ட் ஜோசப் பிளாக். ஏர் ஹேஸ் அதர் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான். ஸோ கடைசியாக கொஞ்சம் மீதி இருக்கிற காற்று மிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான் இன்னும் நிறைய இருக்குது. இது மாதிரி இன் ஸ்மால் ப்ரொப்போர்ஷன், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏர் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் வாட்டர் வேப்பர் விச் வேரிஸ் அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட். வாட்டர் வேப்பர் இருக்குது காற்றுல, அது வந்து என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நிறையவும் கம்மியாகவும் இருக்கும். வென் வி பிரீத் வி டேக் ஆக்சிஜன் ஃப்ரம் ஏர் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர் டு ஏர். ப்ரீத் இன் பண்ணும்போது ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வேணாங்கிறத வெளியில் விட்டுடுறோம். வாட்டர் வேப்பரும் நமக்கு தேவையில்லை, அதையும் வெளியில் விட்டுடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹாவ் அன் ஆக்டிவிட்டி. கிளாஸிஃபை த ஃபாலோயிங். திஸ் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. நிறைய இங்கே வந்து அனிமல்ஸ், ட்ரீஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் ஆக்சிஜன் வெளியில் விடும், எதெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடும்னு கரெக்டாக எடுத்து எழுதுங்க. திஸ் இஸ் அன் ஈஸி ஆக்டிவிட்டி ஃபார் யூ. A grown-up tree takes 1/3 of carbon dioxide exhaled by one person and it gives out the same amount of oxygen required by a person. Hence, these trees are needed to fulfill 3 trees are needed to fulfill the required oxygen for a man to survive. அதாவது a grown up tree னா நல்லா வளர்ந்த ட்ரீ வந்து 1/3 of carbon dioxide exhaled by a person. ஒரு பர்சன் வெளியில் விடுற கார்பன் டை ஆக்சைடில் 3 பங்கில் 1 பங்கு எடுத்துக்கோமா. அண்ட் சேம் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரிக்வயர்ட் பை அ பர்சனை கொடுக்கும். ஓகேவா, 1/3 எடுத்துக்கிட்டு 1/3 கொடுக்குது. ஸோ 3 ட்ரீஸ் இருந்ததுன்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடச்சிடும். With this, we will end today's video session.
from air pollution we will see in the next video. Please read the lesson thoroughly with the help of my video. Thank you. Bye.